ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சிம்பிள் ரெசிபி. இன்றைக்கி வெத்தலைவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிழங்கோட இலை பார்க்குறதுக்கு வெற்றிலை மாதிரியே இருக்கும். அதனால தான் இதை வெத்தலைவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை நல்லா கழுவிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கலாம். மேலே இருந்த தோலை நல்லா சீவி எடுத்தாச்சு. நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு தேவையான சைஸில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வெத்தலைவள்ளி கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்குவேன். கிழங்கு நல்லா வேகும்போது குழையாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கருவேப்பிலையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெத்தலைவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது கிழங்கு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் போட வேண்டிய மசாலா எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு சிட்டிகை சேர்த்துடலாம். தனி மிளகாய் ஒரு 1/4 டீஸ்பூன். தனியாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். எனக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சுக்கலாம். கிழங்கு நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நமக்கு காரசாரமான வெத்தலைவள்ளி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.